ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரெடிஷ்னலான முறையில் தினை அரிசியில் ஹெல்தியான அதிரச ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 டம்ளர் தினை அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா தினை அரிசியிலேயே முழுமையாகவும் செய்யலாங்க. நான் பச்சரிசி 1 டம்ளர் சேர்த்திருக்கேன். மொத்தம் 1 கிலோ அளவு. 750லேருந்து 800 கிராம் சர்க்கரை இதுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம் நல்லா இந்த மாதிரி கை வச்சு அலசி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுக்காக இருக்கும் சிறுதானியம் எல்லாத்துலேயுமே. இந்தளவுக்கு நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி பச்சரிசியை எடுத்து உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உடையணும். அந்தளவுக்கு ஊறினதுக்கப்புறம் இப்போது ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு ஒயிட் கலர் துணி போட்டு நல்லா சீக்கிரமாக ஃபேன் காற்றுல ட்ரை ஆகிறதுக்காக விட்டுறலாங்க. அப்புறம் 3/4 கிலோ சர்க்கரை, 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பில் வச்சிடலாங்க. இது எல்லாமே கரைஞ்சி வரட்டும், வெள்ளைப்பாகு ரெடி ஆகட்டும். அரிசி 1 மணி நேரம் ஃபேன் காற்றுல காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்தால் லைட்டாக ஒட்டணும், ரொம்ப ஈரம் இருக்கக்கூடாது. இப்போது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திட்டு ஏலக்காய், சுக்கு உங்கள் வாசத்துக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10-15 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு சேர்த்து பவுடராக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேங்க. அரைச்சி எடுத்துட்டு சல்லடை பார்த்திங்கன்னா நைஸ் ஒன்று இருக்கும், மீடியம் ஒன்று இருக்கும், பெருசு ஒன்று இருக்கும். மீடியமும் பாதியும் நைஸ் பாதியும் சளிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு டைம் நைஸ் சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் அடுத்த சல்லடையை மாற்றிக்கலாங்க. கொரகொரன்னு இருக்கிறத அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து திரும்ப அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரெண்டுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. சக்கரைப்பாவு பார்த்திங்கன்னா தண்ணியில் விட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு லைட்டாக உருட்ட வரணும், ரொம்ப கம்பிப்பாக தான் வந்துடக்கூடாது. இப்போ அடுப்பாக பண்ணிவிட்டு ஒரு சல்லடை வச்சு வடிச்சுக்கலாங்க. மண் தூசெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த அளவுக்கு வெள்ளைப்பாகு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முழுமையாக முதல்லையே சேர்த்திட வேண்டாம். இது கரெக்டான அளவாக இருக்கும். சப்போஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப சேர்த்திட வேண்டாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் ஆயிருச்சு. ஸ்வீட்டுக்கு உப்பு சேர்த்தும்போது ரொம்ப டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். வெள்ளைப்பாகு சரியான அளவில் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொலன்னு தான் இருக்கணும். ஒரு 2-3 நாள் ஆகும்போது இஞ்சி வரும்போது சரியாக இருக்கும். இப்போது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஈரம் இல்லாத பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு மூடியும் வச்சுக்கலாம், இல்லை துணி போட்டு நீங்கள் வேடு கட்டியும் வச்சிடலாம். ஒரு 3 நாள் கழித்து இப்போ ஒரு பாலித்தீன் பேப்பர்லேயோ இல்லை வாழை இலையிலையோ நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டு லைட்டாக நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெய் ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. போட்ட உடனே மேலே எழுந்திரிச்சு வரக்கூடாது. அப்படியே லைட்டாக பொறுமையாக வர அளவுக்கு சூடு வந்த உடனே தீயை சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க. ரொம்ப ஹையில் இருந்தால் கரிஞ்சிரும், வெந்து வராது. மீடியமில் இருந்தால் மட்டும்தான் நல்லா பொறுமையாக திருப்பி விட்டு வேக விட்டு எடுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.